கேட்டு சோகோ வணக்கம் அப்படின்னு கடைசி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை எனக்கு தான் கமெண்ட் இல்லையா? இல்லை யாரும் கமெண்ட்ஸ் எழுதலையா? ஹாய், சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க நீங்க? மணப்பாறையம்மா சாப்பிட்டுட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வாங்க பழனிசாமி சகோ வணக்கம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ஆத்தா கையல்மா ஃபோன் அடித்ததற்கு எடுக்கவில்லை என்று கேட்டதற்கு நீங்கள் சொன்னது புதிய உருட்டாக இருக்கே. சாப்பிட போயிட்டேன் என்று 10 நிமிடம் என்று சொல்லவில்லை. 10 மணி நேரம் என்று சொல்லியிருந்ததா? சொல்லியிருந்தேதா? 10 மணி நேரமா? ஐயோ, இன்னைக்கு திங்கக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன். நான் ஒரு வேலை எடுக்காம விட்டுருப்பேன். என் செல்ல ஹரிணி அக்காவுக்கு ஹாய். நீ ஞாபகம் இருக்கா? என் பெயர் ஹரிணி. என்னோட செல்ல அக்காவை நான் மறக்க மாட்டேன். என்ன ஞாபகம் இருக்கா தங்க பிள்ளை? ஞாபகம் இருக்கு ஹரிணி குட்டி. நீ ஏன் வர்றதில்ல சாமி? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா மா? ஏமா இது பண்ணுமா, அதை எடுத்து போயிமா. ஹரிக்குட்டி உன் ஞாபகம் இருக்கு சாமி. நீ ஏன் லைவ் வரல? தங்க நல்லா இருக்கே சாமி. என்னம்மா? உங்களுக்கு ஒரு பாட்டு நாங்க பாட போறோம். நான் என்னோட புதல்வியும் சேர்ந்து. அந்த காதல் பண்ணியது, அந்த கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அடப்பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லி பூவே சிங்கமே ஆசை தீரவே பேசலாம் முதலாம். எப்படி இருந்துச்சு என்னோட முதல்வி நானும் பாடின பாட்டு? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சூப்பர் செல்லக்குட்டி. கொத்து பரோட்டாக்கும் கோழி குருமா எல்லாம் நல்லா இருக்கும். பட்டாணி குருமாவா? அவங்க கல்யாண வீட்டில் அதை தான் கொடுத்தாங்க. நீங்க வேற தனிமை விரும்பி ஏன்னா நீங்க வேறமா. எல்லாத்துக்கும் 5 நிமிடம் பிரேக் தண்ணி குடித்து விட்டு வாருங்கள். நீங்களும் தண்ணீர் குடியுங்க. சேரிக்கு அரிசி தங்கம்மா. வருது தூக்கம் வருது. செஞ்சியன்னா அப்பெல்லாம் தூங்கக்கூடாது. செஞ்சியன்னா நான் சாப்பிட்டேன். சரி பழனிசாமி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? லைக் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க. அந்த பையன் இறந்தது தெரிந்ததும் அந்த பெண் வீட்டில் சூசைட் பண்ணி இறந்து விட்டால் பையனும் பொண்ணும் கொண்டு எங்களை வாழ விடுவர்களை நாங்கள் வாழ விட மாட்டோம் என்று அந்த குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறது. அப்படியா கிஷோரனா? உங்கள் மாமியார் கார்ட்டூன் பாக்குறாங்களா? ஆமா காந்தி தங்கம்மா. இவன் மாமியார் ஒரு பாட்டு பாடுங்க. எப்படி இருந்தது காந்தி தங்கம்மா? பழனிசாமி சொக்கோ வணக்கம். கேஸ்மா சரிக்கா. ஹலோ நண்பர்களே, என்ன லைக் போட மறந்துட்டீங்களா? லைக் போடுங்கப்பா, சீக்கிரம் தூங்க போகணும்ல. சூப்பர் அண்ணா. சிஎஸ்னா முத்துக்குட்டி ஹாய்டி தங்க பிள்ளை. ஹாய் அக்கா. நல்லா இருக்கேன் முத்துக்குட்டி தம்பி. நீ நல்லா இருக்கியா சாமி? ஃபோன் வீட்டில் போட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன். வீட்டில் இருக்கிற ஆள் தான் நெட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. 100 MP தான் இருக்கு. சேரிட்டி தங்க பரல. சரி சார், சேரிட்டி தங்க பிள்ளை. நெட்டு காலேஜில் என்ன பண்ணுறது தங்க? ஹாய் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் செல்லம் சுரேஷ் சகோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அக்கா மாமா மருமகள் நல்லா இருக்காங்க. முத்துக்குட்டி சாமி நல்லா கேட்டாங்க பிள்ளை. முத்து தங்கம்மா பரவாயில்ல சாமி. சரியா? நீ போயிட்டு வரையும் வா. அப்படி இல்லைன்னா கட் ஆகிட்டுனா அதனால ஒன்றுடிச்சலும். நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் படிப்பு எல்லாம் வர முடியல அக்கா. கோச்சு காட்டியா? அச்சோ செல்லம் சேரிட்டி தங்க பிள்ளை. அக்கா கோச்சுக்க மாட்டேன்டி தங்கம். நீ எப்போ வந்தாலுமே உடனே ஹரிணி குட்டி உடனே நல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு. சரியா? சேரிட்டி தங்க பிள்ளை. தங்கச்சி கொசு வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வீட்டு அட்ரஸ் கொடுக்காமல் இருக்க வேண்டும். முருகன் அண்ணே எப்படின்னு சூப்பர் முருகன் அண்ணே. அருமையான பாடல் பழனிசாமி. நான் மிக்க சந்தோஷம் பழனிசாமி. நான் நல்லா இருந்ததா? நானும் பாப்பாவும் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆனா அவளுக்கு நல்ல பாட்டு நல்லா பாடுவா பாப்பா. அட குட்டி சூப்பர்டா, வாய்ஸ் செம்ம தங்கமே. நல்லா இருந்துச்சா? நானும் தானே சேர்ந்து பாடினேன். என்ன மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறேன் பாலான்னு. அருமை பாடல் பாடியது. சரி கேஸ்மா பாடல் சூப்பர் என் தங்க மகள். ஓ கலையெல்லாம் ஓகே சூப்பர். நாத்தா நீங்கள் உருட்டாக உருட்டிக்கிறீங்க. ஒரு வருடமா கேட்டு பழகி போச்சுதா. சரி என்ன அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாதம் தங்கம்மா? நம்ம வீட்டில் சப்பாத்தி. நம்ம வீட்டில் பாப்பா சப்பாத்தி தக்காளி தொக்குலாம் செஞ்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டாங்களா, அதனால ஒரு விசேஷ வீட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். முத்துக்குட்டி சாப்பிட்டு இப்பதான் வந்தேன் நான் அக்கா. ஆஹா அடடா அட்டா என்ன